as you fade away, as you fade away. நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ மட்டும் இல்ல, எக்ஸ்க்ளூசிவான அன்பாக்சிங் பார்க்க போறோம். ஓப்போ தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளிப் போன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனால லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியால கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இதுல இருக்க ஃபீச்சர்லாம் அப்படின்றனால ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான கேஜெட்ஸ் இம்போர்ட் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னாலே பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அந்த மறக்காம லைக்கும் கொடுங்க. சாம்சங்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒரு ஃபிளிப் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை விட இது பெட்டரா அப்படின்னு கேட்டால் சாம்சங் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் சரி பண்ணி ஒரு ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்க ஃபீல் எனக்கு கிடைக்குது. அதுக்குன்னு சாம்சங்கோட பெட்டரா அப்படின்றத எல்லா விஷயத்தையும் வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் ஓப்போ ஃபைண்ட் N2 ஃபிளிப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு கீழே ஓப்போ ஹேசில் பிளேட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்த ஒரு விஷயம், இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அப்படியே மேலே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி காட்டுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. லேப்டாப்பில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் இருக்கு, மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். போனோட டிசைன் பார்க்கும்போது சாம்சங்கோட ஃபிளிப் போன் என்ன கலர்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கு. நெக்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பேடை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் கொடுத்திருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸ் ஒன்னு இருக்கு, பார்க்கிறதுக்கு என்வலப் ஓபன் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல கொடுத்திருக்காங்க. உள்ள மொபைலுக்கான கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா சாம்சங்ல எல்லாம் இருக்காது. போட்டு பார்த்தேன், பக்காவா மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. ஃபிளிப் போன் அப்படினாலே போனோட டிசைன் பத்தி பேசி ஆகணும். ஸோ அதுதான் ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நார்மலாக பார்க்கும்போது சாம்சங் ஃபோன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஃபீல்டில் பண்ணியிருந்தாலும் கூட நிறைய சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஃபீல் பண்ணது கையில் ஃபோனை எடுத்து ஹோல்டு பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மொபைலை வச்சிருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கான ரீசன் ஃப்ரண்ட்ல இருக்க இந்த 3.2 இன்ச் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி பேக் சைடும் சரி ஃப்ரண்ட்டும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்ல கொடுத்துட்டு சைடு ஃப்ரேம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஃபிளாட்டா இருக்க ஏரியாவில் ஓப்போன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷேக் பண்ணோம் அப்படின்னா வேவ் பேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மூவ் ஆகுற மாதிரியான ஒரு ஃபீல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சாம்சங்ல இருந்த ஒரு சின்ன ப்ராப்ளத்தை இங்கே சூப்பராக ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்க ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது சாம்சங் போன்ல சின்னதா ஒரு கேப் வந்து சென்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டஸ்ட் எதுவுமே போகாத அளவுக்கு ஃபுல்லா அரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கனால இன்னும் கொஞ்சம் டஸ்ட் ப்ரூஃபா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லா ஃபோல்டா இருக்கனால பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு. கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில பர்பிள் கலர் இருக்கு. இன்னொரு பிளாக் கலருமே வந்து லான்ச் பண்றாங்க. சாம்சங் ஒரு பிளாட்டான டிசைன்ல கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க வந்து சைடெல்லாம் வந்து கர்வ்டு டிசைனா கொடுத்துருக்கனால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் கிடைக்குது கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது. சாம்சங்கோட பெட்டரா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளே தான். ஏன்னா சாம்சங் வந்து ஒரு சில அக்சஸ் தான் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருந்தாங்க, பெரிய லெவல்ல பண்ற மாதிரி இல்ல. அதே மாதிரி சைஸும் ரொம்ப சின்னதா இருந்தது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நல்லா வியூ பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் டிஸ்பிளே 3.26 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாவே இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இம்ப்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. யூஸ் பண்றதும் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் கன்லயே நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியுது. அதுவே பாட்டம்ல இருந்து டாப்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ரைட் சைட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நிறைய வீஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாம்சங்ல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் சின்னதாக இருந்தனால நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண முடியல. பட் ஓப்போல பெரிய டிஸ்பிளே மொபைல் மாதிரியே ரெக்டாங்கிளா இருக்கு அப்படின்றனால நம்மளால ஷார்ட்ஸ்லாம் கூட நல்லாவே வியூ பண்ணி பார்க்க முடியுது. யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்க்க முடியுமா அப்படின்றத இந்தியன் வேரியன்ட் வந்தால் தான் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். வரட்டும் பார்க்கலாம். அண்ட் விஜெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விளாகராக இருக்கீங்க, அதிகமாக வீடியோஸ் எடுப்பீங்க அப்படின்னா செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமரா செட்டப். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கணும் இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா பேக்கில் இருக்கக்கூடிய மெயின் கேமராவையே நீங்கள் டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியுது இந்த டிஸ்பிளே மூலியமா. பெரிய டிஸ்பிளேவா இருக்கு அப்படின்றனால உங்களால ஃபுல்லா எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றதை வியூ பண்ண முடியுது. நீங்களே வந்து போட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கலாம். என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்றத உங்களால பார்க்க முடியுது. ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு மற்ற இன்ட்ரெஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேருக்கு வர டவுட்டு, எப்போ இந்த மாதிரி ஃபிளிப் ஃபோன் வாங்கணும் அப்படின்னாலே பயமா இருக்கு, சீக்கிரமே திறந்து வீணா போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தோணும். ஸோ இவங்க டெஸ்ட் பண்ண வரைக்கும் இவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா 4 லட்சம் தடவை வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அதே சமயம் நம்ம நார்மல் யூஸ் அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 100 தடவை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு லைஃப் வரும். ஸோ அதை நினச்சி வாங்குறவங்க வந்து பயப்படணும்னு தேவையில்லை. ஏன்னா தான் சாம்சங்கோட சில விஷயம் பெட்டராக பண்ணாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் எனக்கு டாப்பாக தோணுது. நார்மலாக ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போதெல்லாம் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்கு.
ஆனால் நார்மலாக ஒரு ஆங்கிளில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 90 டிகிரியில் வைக்கும் போது ரொம்பவே பெட்டராக இருக்குது. கொஞ்சம் இறக்கி நீங்கள் 45 டிகிரியில் வச்சிங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ண பெட்டராக இருக்குது. அதுவே வந்து ஒரு 35-25 டிகிரி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நிற்க மாட்டேங்குது, கீழே போய் விழுந்துருது. சாம்சங் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் வச்சாலுமே அப்படியே வந்து நிற்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. சாம்சங்கில் ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் வைக்கிறீங்களோ அதில் அப்படியே நிற்கும். பட் இதில் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்தோடனே டக்குன்னு போய் க்ளோஸ் ஆகிக்குது. ஃப்ரண்ட் கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் பேக் சைடில் நார்மலாக இந்த மாதிரி கையில் ஹோல்டு பண்ணி வீடியோ எடுக்கிறது அப்படின்றது ஒரு சூப்பரான ஃபீச்சர். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது. சாம்சங் மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை, கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போதே டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகிக்குது. அந்த டைமில் பேக் சைடில் இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு பிடிச்சிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளிப் டைப் ஃபோன்லேயே ரொம்ப முக்கியமானதே நமக்கு வேணுன்ற ஆங்கிள் வைக்கிற மாதிரி தான். அதில் ஒரு சின்ன கோட்டை விட்டாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஓப்போ தரப்பில். இந்த டஸ்ட் ப்ரூஃப்லாம் பெட்டராக பண்ணியிருந்தாலும் கூட சாம்சங்கில் ஒரு சூப்பரான விஷயம், ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 68. இதனால் நீங்கள் தண்ணியில் போட்டாலும் கூட ஃப்ளிப் ஃபோனாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் ஓப்போ தரப்புல இருந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கான எந்த ஒரு ஐபி ரேட்டிங் கொடுக்காதனால தண்ணியிலாம் போட முடியாது. அது ஒரு சின்ன குறை அப்படின்னே சொல்லலாம். இது ஃபோல்டு ஃபோன் அப்படின்றனால சென்டரில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே ஏரியா வந்துட்டு கண்டிப்பாக ஃபோல்ட் ஆகும். சாம்சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது கை வைக்கும் போது அந்த ஃபீல் வந்து நல்லாவே வந்து தெரியுது. பட் ஓப்போ சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கனால பெரிய லெவலில் வந்து அது டிஸ்டர்பன்ஸாக வந்து தெரியல. அந்த இடத்துல ஓப்போ நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.8 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. LTPO சப்போர்ட்டோடையும் இருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மினிமம் 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ நார்மலாக இதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பேட்டரி லைஃப் இனிமேல் நல்லா பெட்டராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போதும் நல்ல ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சது. இன்டோராக இருக்கட்டும், அவுட்டோர், டைரக்ட் சன்லைட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதுக்குன்னு சாம்சங்கோட பெட்டராக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங் ஒரு படி மேலே இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து கிடைக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். இந்த ஃப்ளிப் பேஸ் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்லாம் பார்த்துடலாம். பாட்டமில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும்போது டியூவல் சிம் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 5G சப்போர்ட்டோடையும் வந்துடும். அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். டாப்பில் இருக்கக்கூடிய இயர் பீஸுமே ஸ்பீக்கராக இருக்குது. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே லவுடராக இருக்குது. சில டைம் இந்த மாதிரி மடக்கி வச்சு கூட நம்ம நிற்க வச்சு கூட வீடியோஸ்லாம் பார்க்குற மாதிரி கூட பண்ண முடியும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற ஃபீல் கொடுக்கும். அண்ட் டாப்பில் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா யூசருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஓப்பனில் வச்சுட்டு நீங்கள் வால்யூம் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாப்பில் இருக்க பட்டன் அழுத்தணும். அதுவே நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப் பட்டன் பாட்டமுக்கு வரனால இப்போ டாப்பில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் டவுன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது யூசருக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பவர் பட்டனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பனில் இருக்கும்போது அன்லாக் பண்ணிக்கலாம், க்ளோஸில் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே ஃபேஸ் அன்லாக் ஆகும். க்ளோஸில் இருக்கும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமராவை யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் வந்து பண்ணுது. ஒவ்வொரு தாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வைக்கிறத விட ஃபேஸ் அன்லாக் இன்னுமே பெட்டராக இருக்குது இந்த மாதிரி ஃபோல்டு டைப்பில். கேமராஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கை விட நிறைய விஷயம் பெட்டராகவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய குட்டி டிஸ்பிளே வச்சு நம்மளால வீடியோஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த பஞ்ச் ஹோல் இருக்கக்கூடிய ஏரியாவில் 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX 709 சென்சாரோட. இதில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு ஷார்ப்பான இமேஜ், பெட்டரான இமேஜ் கிடைக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கனால அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. பட் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த கேமராவை யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ரீசன் நம்மளால மெயின் கேமராவே வந்து வியூ பண்ணி அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கனால மெயின் கேமராவே மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 890 சென்சார், அப்பேச்சர் வேல்யூ 1.8ஓட. அண்ட் 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 112 டிகிரி வரைக்குமே வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெட்டராக தோணுது என்ன அப்படின்னா வீடியோஸ் எடுக்கும்போது ஃப்ரண்ட்லி உங்களால் ஃபுல் அக்சஸ் பண்ணுறதுனால எல்லா வியூவுமே உங்களால் பார்த்துக்க முடியுது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னும் போது கூட எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனோடையும் நம்மளால வீடியோஸ் எடுக்க முடியுது. வீடியோஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுவே வந்துட்டு 1080p 60 FPS இல்ல 30 FPSல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான அவுட்புட் தான் கொடுக்குது. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா EIS சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்கன்னா இனிமே நல்லா இருந்திருக்கும். நார்மலா ஓபன் பண்ணி வச்சுட்டு மெயின் கேமரா அக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கவர் ஸ்க்ரீன்லையும் வந்துட்டு என்ன தெரியுது அப்படின்றத வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா கவர் ஸ்க்ரீனில் தெரியுது உங்களால் டேரெக்டாக வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது கலர் OS 13 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இதெல்லாம் வருது அப்படின்றது இந்தியன் வேரியன்ட் லான்ச் ஆகும்போது தான் நமக்கு கிளியராக வந்து தெரியும். இந்த மாதிரி ஃப்ளிப் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் ஃபோனை விட ஒரு சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இதுக்குன்னே தனி ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. கவர் ஸ்க்ரீனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே டேரெக்டாக பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. டைம் பார்க்குறது, நோட்டிஃபிகேஷன் வந்தால் பார்க்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குயிக் ரிப்ளை ஆப்ஷனுமே இருக்குது. நார்மலாக உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் ரிப்ளை பண்ணிக்க முடியும். மேப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உள்ளே பார்க்குற மேப் மட்டும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மேப்பையும் வெளியில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேலே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் ஃபோல்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கேமரா மாதிரியான ஆப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வியூ பண்ணுறோன்றது டாப்லையும் கண்ட்ரோல் வந்து பாட்டம்லையும் வர மாதிரி வந்துடும். இல்லை யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போதும் டாப்பில் வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி கீழே வந்து மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வர மாதிரியும் உங்களால் வியூ பண்ண முடியும். இதே மாதிரி நிறைய ஆப்ஸை வந்து உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட ஒன் யூஏ அளவுக்கு பெட்டராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் மொபைலோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 ப்ளஸ் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் நார்மல் யூஸ் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. லேக் இருக்கிற ஃபீல் இல்லை. ஸோ கேம் பிளே எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நார்மலாக ப்ளே பண்ணி பார்த்தேன். கேம் பிளேயுமே ஓகேவா தான் இருந்தது. பட் லாங் டர்ம் யூஸ் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, கேம் பிளேக்குலாம் இது சூட்டபிளாக இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4300 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதே சமயம் சாம்சங் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டியும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வெறும் 25 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அந்த ஸ்டேஜ்லேயே தான் இருக்கு, இம்ப்ரூவ் ஆகாம. அண்ட் இன்னொரு விஷயம், சாம்சங் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ஓப்போ சைடு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஒரு நாள் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மலாக டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி லைஃப் நல்லா இருக்கிற ஃபீல் இருக்குது. நல்லாவே ஆப்டிமைஸும் பண்ணியிருக்காங்க. சாம்சங் எந்த இடத்துல எல்லாம் கோட்டை விட்டுருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங் அளவுக்கு வந்து ஒரு மெச்சூர்டாக சாலிடாக இருக்கிற மாதிரி வந்து மேக் பண்ணல. குறிப்பாக அந்த ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிளில் வச்சாலுமே நிற்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிறது, ஓஎஸ் பெட்டராக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களுமே இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ண ப்ரைஸை வச்சு இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 83,000 ரூபா கிட்டக்க ப்ரைஸ் வருது. இந்தியாவில் 80,000 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. இது வந்துட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது. எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணதை வச்சு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்தியன் வேரியன்ட் வந்தோடனே அதை டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ போடணுமா அப்படின்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்து இது மாதிரி வரக்கூடிய புது மொபைலை இம்போர்ட் பண்ணி வீடியோ பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான் நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஸோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.